வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நேற்று நான் கொடுத்துருந்தபடி மார்க்கெட்டுக்கு பையப்போங்கிறது 25,280 கொடுத்துருந்தேன். அதே போல் செல் பிலோங்கிறது 25,152 கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக இன்னைக்கு மார்னிங்கோட ஹையே அவ்வளோதான் இருந்திருக்கும். 152 கீழே தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுல இருந்து மார்க்கெட்டு சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்தாங்க. அகைன் செல்லிங் நடந்தது. செல்லிங்ல இருந்து திருப்பி புல் பேக் ஆச்சு. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த செல் பிலோ லைனுக்கு மேல ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியல. அகைன் வந்து செல்லிங் அடிச்சு விட்டாங்க. ஸோ மார்க்கெட்டை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். யாரெல்லாம் வந்து புட் ஆப்ஷன் போகணும்னு நினைச்சாங்களோ அவங்கள ட்ராப் பண்ணிடுறாங்க. திருப்பி புல் பேக் கொடுக்குறாங்க. அப்படி புல் பேக் கொடுக்கறது திருப்பி கீழே இறக்கிடுறாங்க. ஸோ இங்கே மார்க்கெட்டை நம்ம எப்படி அணுகலாம் அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி காமிக்க மாட்டாங்க. அதுதான் வந்து டவுன் ட்ரெண்டாக போயிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்ச நாளாகவே மார்க்கெட்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. செல்லிங் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன செல்லிங்கை கண்டினியூவாக கீழே வந்தது. எகெயின் வந்தவங்க நேராக புல் பேக் எடுக்கிறாங்க. புல் பேக்ல இருந்து திருப்பி கீழே தான் இறங்கிட்டு இருக்காங்க. ஆனால் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் போறதே தெரியாம போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த சினாரியோஸ் தான் நடந்துட்டு இருக்குது. பார்த்தா தெரியும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ நேரம் கன்சாலிடேட் ஆயிருக்குன்னு. ஸோ அந்த ஃபேஸ் தான் வந்து இப்போவும் இங்கே நடந்துட்டு இருக்குங்க. கன்சாலிடேஷன் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் போகலாமா அல்லது டவுன் ட்ரெண்ட் வரப்போகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸ்டே வேல்யூஸ்ங்க. ஏன்னா இந்த இடம் வரும்பொழுது நம்ம முடிவு பண்ணணும். இப்போதைக்கு கீழே தான், இதுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம டவுன் ட்ரெண்ட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எந்த இடத்துல எந்த நேரத்தில் நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு செய்யுங்க. அவ்வளோதான். ஏன்னா நான் வந்து டோட்டலாக இதில் வந்து சொல்ல தான் முடியும். வியூ மட்டும்தான் சொல்ல முடியும். ஆக்டிவ்ல மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க லைவ்ல பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ சரியான சப்போர்ட் இடத்துல நமக்கு வந்து புல் பேக் ஒரு கேண்டில் கிரீன்ல ஃபார்ம் பண்ணுச்சுன்னா தாராளமா பை என்ட்ரி எடுக்கலாம். அதே வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுறாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நீங்க தெரிஞ்சு செய்யுங்க. அவ்வளவுதான். நான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் கொடுத்துருந்தேன். 25,200 148க்கு அபோவ் இருந்தாருன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். மார்னிங் ஓப்பனே வந்து 148 கீழே அவருடைய ஹையே இன்னைக்கு அதை ரீச் பண்ணியிருக்க மாட்டாரு. பார்த்தா தெரியும் ஏன் அந்த வேல்யூஸ்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியும். பார்த்துக்கலாம். அதே போல் அதுக்கு சப்போர்ட் வேல்யூ 79ன்னு கொடுத்துருந்தேன். அந்த இடத்துல சின்னதாக ஒரு புல் பேக் எடுத்திருந்தா ஒரு 93 வரைக்கும் போயிருக்காரு. எகெயின் வந்து இந்த 79ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போனவர் இங்கே வந்து 103 வரைக்கும் போயிருக்காரு. ஸோ இவ்வளோதான் மார்க்கெட்டு. ஏன் இந்த சப்போர்ட் வரும் பொழுது நம்ம அந்த இடத்துல முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏன் அது வந்து நேத்தே கொடுக்குறோம் அப்படிங்கிறது சம் கால்குலேஷன் மெத்தடுங்க. நான் அதனால சொல்றேன். நான் பார்க்குறேன். இன்னும் வந்து உங்களுக்கு சிம்பிளா சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் இப்பவே வந்து இந்த லெவல்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறது சிலருக்கு நான் எல்லாம் இனிமேல் அதாவது யாருக்கு தேவையோ பயன்படுத்துறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இது சும்மா நான் வந்து யூடியூப் பார்க்குறவங்களுக்கு நான் அனுப்புறேன்னா அது என்ன பண்றாங்கன்னு தெரியல, மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனாலதான் சிலதெல்லாம் நான் இன்னைக்கே எடுத்துட்டேன். யாருக்கு தேவைன்னு கேட்குறீங்களோ நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஏன்னா அது நீங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுங்க. சும்மா யாரோ அனுப்புனாங்க அது கால்ஸ் மாதிரி ஆயிருதுங்க. ஸோ அதனாலதான் நான் இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்குள்ள மாத்திருக்கேன். பார்த்துக்கலாம். ஏன்னா அது தேவைன்னா வேணும்னா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஓகேங்க. ஏன்னா நான் வந்து நீங்க இந்த வேல்யூ ஏன் ஆக்ட் ஆகுது அப்படின்னு புரிஞ்சு செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக அனுப்புறதுங்க. நீங்க வந்து இதை பார்த்துட்டு எங்கிட்ட வந்து கிளாஸுக்கு வரணும் அல்லது உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த எண்ணம் இல்லை. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். அது என்ன எங்க போனாலும் வந்து அந்த வேல்யூஸ்குள்ள மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகேங்க. அதே வந்து இதுல பார்த்துருவோம். இன்னைக்கு நான் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூஸ் பார்த்துடலாம். மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு மார்னிங் நான் கொடுத்தது 25,155 கொடுத்துருப்பேன்.
அதுக்கு above சஸ்டெயின் ஆனார்னா பை above இருப்பாரு. 108ங்கிறது மிடில் இருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். அதே போல செல் பிலோங்கிறது 25,062 அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனார்னா செல் ஆவார்னு போட்டிருப்பேன். ஆக்சுவலா க்ளோசிங்ல தான் அவர் கீழே க்ளோஸ் வச்சிருக்காரு தவிர மார்க்கெட்டுடைய மொத்த மொமெண்டமும் செல் பிலோ அண்ட் பை அபோவ்க்குள்ள உள்ளதான் நடந்தது. அந்த லூப் ஏரியாக்குள்ள மட்டும்தான் ட்ரேடிங்கே நடந்தது. ஸோ இதை வச்சு நீங்க ட்ரேடிங் எப்படி எடுத்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். நம்ம எப்பவுமே வந்து ஸ்டே வேல்யூஸ் மட்டும்தாங்க. இது மார்னிங் எடுக்கிற ஃப்ரெஷ் வேல்யூங்கிறதுனால உங்களுக்கு இது பர்ஃபெக்ஷனா இருக்கும். நான் இதுக்கு ஏதாவது வழி பண்றேன். காலையில என்ன நான் யூடியூப்ல கொடுக்கறதே வந்து பயனுள்ளதா இருக்கணும். 2 வேல்யூஸ் கொடுத்து இது நீங்க உங்களை குழப்புறது எனக்கே ஒரு ஈடுபாடு இல்லை. இந்த காலையில எடுக்கக்கூடிய வேல்யூஸை நான் எப்படி உங்களுக்கு கன்வே பண்றேன்னு எனக்கு தெரியல. பார்க்குறேன். இதுக்கு நான் லைவ்ல தான் வரணும். பார்க்கலாங்க. ஏதோ ஒரு பண்ணுவோம். ஏதோ ஒரு முடிவு பண்ணலாம். இந்த வேல்யூஸ் படி தான் இதுக்குள்ளதான் இன்னைக்கு மார்க்கெட் டோட்டலா நடந்திருக்கும். இதே இன்னைக்கு நான் எடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 25,100ங்க. 25,100ங்கிறவர் 140 அதாவது 142 அண்ட் அபோவ் யார் சஸ்டெயின் ஆகுறாரோ மார்க்கெட்டு அந்த சைடு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஸோ 2 பக்கமும் மார்க்கெட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வரல. இங்க இருந்து சப்போர்ட் எடுத்தவர் 142க்கு மேல க்ளோஸ் வைக்க முடியல. அப்படி வைக்காத பொழுது இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 129ல சப்போர்ட் எடுத்துட்டாரு. ஸோ எடுத்த சப்போர்ட்ல இருந்து அது பாட்டுக்கு மார்க்கெட்டு நல்ல டவுன் ட்ரெண்ட் போயிருந்தாரு. அந்த டைம்ல ஸ்பாட் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்ட்ரா கரெக்டா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த விலையில வந்து ரிஜெக்ஷன் ஆயிருப்பார். ஸோ இதுதாங்க அந்த வேல்யூஸ் உடைய பவர்ன்னு சொல்றது. ஸோ எதுக்காக நம்ம ட்ரேட் பண்றோம், என்ன விலையில வாங்கணும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நம்ம சும்மா இது வந்து சாதாரணமா நம்ம எடுக்கிறது இல்லை. அதனால சொல்றேன், யாருக்கா இருந்தாலும் சரிங்க. இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி 104 வரைக்கும் வராரு. எக்ஸாக்டா 104ல ரிஜெக்ஷன், அவ்வளவுதான். மார்க்கெட்டு திருப்பி எது வரைக்கும் போறாரு, 158 வரைக்கும் போறாரு. ஏன் இந்த விலையெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணணும்? புரியுதுங்களா? இது வந்து டெய்லி மார்க்கெட்ல இதுதான் நடக்குது. இதை நம்ம எப்படி எடுத்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் சிந்தியுங்கள், அவ்வளவுதான். நீங்க வந்து யாருனாலும் இது முடியாதது அப்படின்லாம் எதுவும் இல்லை. கண்டிப்பா வந்து நீங்களும் புரிஞ்சு ட்ரேட் பண்ணணும், அவ்வளவுதான். யாரோ கொடுக்கறதுனால, நான் கொடுக்கறதுனால மார்க்கெட் மேலேயோ கீழேயோ அதெல்லாம் இல்லை. நம்ம மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன் நம்ம டிராவல் பண்ண கத்துக்கணும், அவ்வளவுதான். இந்த இடத்துல இந்த 3 மினிட்ஸ்ல வச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ்ல கிளியரா கிடைக்குங்க. இந்த 142 அண்ட் அபோவ் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டோடைய மொமெண்டம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நியர்பை ஒரு 184 வரைக்கும் போயிருப்பாரு. 40 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிருக்கலாம். ஸோ இது ஏன் நடக்கும், டெய்லி இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த வேல்யூஸும் நீங்க டிரைவ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ பாருங்க, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு பார்த்துடலாங்க. நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து 25,092 அப்படிங்கிறது பை அபோவா இருப்பாரு. அதே வந்து செல் பிலோங்கிறது 25,044. இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூங்கிறது 25,074. அந்த பிளேஸ் வந்து நாளைக்கு முக்கியமா இருக்கும். அது தகுந்த மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 25,119. அதுக்கு மேல போகும்போது 25,150. அதற்கும் மேல போகும்போது 25,196. அதற்கும் மேல போனாருன்னா 25,242. அதே டவுன் சைடு பாத்தீங்க அப்படின்னா 25,012 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருப்பாரு. அதுக்கு கீழே வரும்போது 24,982ங்க. அதுக்கும் கீழே வந்தாருன்னா 24,923. அதுக்கும் கீழே வராருன்னா 24,872ங்க. ஸோ இது வந்து முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக ஒரு நாளைக்கு வாய்ப்பு உள்ளது. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ் பத்தி பார்த்துடலாம். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் வந்து 25,100 கால். அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து 25,150. இதுல 25,100 கால் 138 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத மட்டும் சொல்ல விரும்புறேன். அதுக்கு சப்போர்ட் வேல்யூங்கிறது 100 அண்ட் அதுக்கு கீழே போகும்போது 63 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. அதே அப்சைடு பாசிபிள் பார்த்தீங்கன்னா 174 அண்ட் 236ங்க. 25,150 புட்டு 112 கீழே இருந்தாருன்னா மார்க்கெட் வந்து அப்சைட்ல இருக்குங்கிறது சொல்ல விரும்புறேன். 112க்கு மேல ஒரு சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும்.
சரிங்களா? இது வந்து டைரக்ஷன் மட்டும்தான் நான் இதுல சொல்றேன். அதற்கு முக்கியமான பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 85ங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அது கீழே உடைக்கும் போது 59 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்சைடு பார்த்தீங்கன்னா 155 அண்ட் அதுக்கு மேல போகும்போது 180 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. சரிங்களா? மார்க்கெட் எப்பவுமே வந்து வேல்யூஸோட கால்குலேட் பண்ண கத்துக்கோங்க. இதை எப்பவும் மறந்துடாதீங்க. சரிங்களா? இதே வந்து நம்ம இதை வந்து லாங் டைம் ஃப்ரேம்ல ஒரு வியூ காமிச்சிடுறேன். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து ஒரு லாங் டைம் ஃப்ரேம் டே கேண்டில் வச்சிருக்கேன். எப்போ வந்து 25,093.6க்கு கீழே க்ளோஸ் வைக்கிறாங்களோ அப்போ இருந்து மார்க்கெட்டு செல்லிங் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. சரிங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த செல்லிங் வந்து 24,782 வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நாளைக்கே வரணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து படிப்படியா 100 பாயிண்டா கூட இறங்கலாம். அப்படி வந்து புல்லிஷ் ஆகணும்னா இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். 25,093.6 93ன்னு வேல்யூ வச்சுக்கோங்க. இந்த வேல்யூக்கு மேல சஸ்டெயின் ஆனாருன்னா அப் ட்ரெண்ட்ல இருப்பாரு. அதர்வைஸ் அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறது பொழுது மார்க்கெட்டு டவுன் சைடுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகங்க. அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸ் வரும் பொழுது முடிவெடுங்க. ஏன்னா இது ஏன் இவ்வளவு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். லாங் டைம் ஃப்ரேம்னு சொல்றேன். இந்த விலை முக்கியமா இருப்பாரு. இந்த விலை வரும் பொழுது நீங்க உங்க முடிவு எடுங்க. நான் மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ்ல இது 92ங்கிறத பை அபோவே கொடுத்துருப்பேன் நாளைக்கு. சரிங்களா? அதுக்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும்தான் அப்சைடுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதர்வைஸ் வந்து டே கேண்டிலோட பிவோட்டை வேணா நாளைக்கு அடிக்கலாம். ஆனா வந்து இதுக்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சா மட்டும்தான் மார்க்கெட்டு அப்சைடு போக வாய்ப்புகள் உண்டுங்க. சரிங்களா? ஸ்டே வேல்யூஸ்ங்க. இது பற்றி வேற ஏதாவது தகவல் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி.